Hi students, welcome to Chennai Academy. Today நம்ம வந்து யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டி ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல. அப்போ இந்த சப்ஜெக்ட்ல எந்த யூனிட் அந்த சப்ஜெக்ட்ல எந்த டாபிக் ஃபோக்கஸ் பண்ணோம்னா கொஞ்சம் அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யூனிட் என்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போற யூனிட் 5 இந்திய ஆட்சியியல், அதாவது இந்தியன் பாலிட்டி. ஜெனரலா இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் எல்லாருமே என்ன சொல்லுவோம், பாலிட்டி படிச்சீங்களா அதுதான் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது அதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு சில யூனிட் ஒரு சில லெசன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்தியன் பாலிட்டி ரொம்ப முக்கியம். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் கேட்கக்கூடிய சப்ஜெக்ட், அதுவும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல அதிகமா கேட்கக்கூடிய கேள்விகள் அதிகமா இந்த டாபிக்ல வருது. அதோட கொஸ்டின் லெவல் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இதுதான். எப்படி கொஸ்டினோட லெவல் வந்து டூ டிஃபிகல்ட்டி அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப ஓரளவுக்கு ஒரு சில டாபிக் எல்லாம் மேலோட்டமா கேட்டு போயிருவாங்க. ஆனா இந்த மாதிரி டாபிக் எல்லாம் கொஞ்சம் டெப்தா போவாங்க. ரொம்ப டெப்தா போறாலும் ஓரளவுக்கு டெப்தா போவாங்க இந்தியன் பாலிட்டி டாபிக். ஓகே, யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் ஏரியா அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 7 to 9 வரைக்கும் கொஸ்டின் கேட்கலாம். 7 to 9 வரைக்கும் கொஸ்டின் கேட்கலாம். அதிகமா 11 12 கூட கொஸ்டின் கேட்கறாங்க 100 கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். அப்ப இந்த யூனிட் வந்து தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிட்டேன். ஓகே, அப்ப இந்த யூனிட் வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறதுனால ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறதுனால அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகாது. ஆனா எப்படி கேள்வி கேட்கிறாங்க அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, அதுதான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஒரு நன்மை இருக்கும். ஏற்பட்டு அதே கொஸ்டின் வராது. ஏன்னா பாலிட்டி பெரிய லெசன், கேள்வி எப்படியாவது வந்துகிட்டே இருக்கும். ஏகப்பட்ட கேள்விகள் வந்துட்டே இருக்கும். ஓகேவா, அப்ப என்னென்ன டாபிக் பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன டாபிக் ரொம்ப முக்கியம், முகவுரை படிச்சிருக்கு. எதை படிக்கிறீங்களோ இல்லையோ ஃபர்ஸ்ட் எடுப்புலேயே முகவுரை அந்த டாபிக் படிச்சு முடிச்சு. பிரியாம்பிள், அதை வர அமெண்ட்மெண்ட் என்ன, அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அதை யார் வந்து இனிஷியேட் பண்ணாங்க, அதுல என்னென்ன கேசஸ் வருது, அதை பார்த்து பிரியாம்பிள் படிச்சு முடிச்சிருக்கு. அடுத்து இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. அடுத்து இந்த அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, டிபிஎஸ்பி இந்த இது சொல்றோம். அதாவது என்ன சொல்றது, அரசின் நெறிமுறை கோட்பாடு. இந்த 3 டாபிக் படிச்சிருங்க, கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அது இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குதா, சாரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். இதுல இருந்து மட்டுமே ஒரு கொஸ்டின் வரும், எப்பவுமே வந்துட்டே இருக்குங்க. அதுல மெயினா கேட்கக்கூடிய கேள்வி ஆர்டிகல் மெயினா ஆர்டிகல் 14 இருந்து இது முடிகிற ஆர்டிகல் 32. இந்த ஆர்டிகலை மட்டும் நீங்க தயவு செஞ்சு எல்லா ஆர்டிகலும் மக்கப் பண்ணி ஆகணும். பார்ட்டியை பொறுத்து நிறைய ஆர்டிகல் படிக்கணுமா அப்படிங்கிற பயம் இருக்கும். ஏன்னா எல்லா ஆர்டிகலும் படிக்க வேண்டிய தேவையில்லை. முக்கியமான ஒரு ஆர்டிகல் தேடி பார்த்தோம்னா ஒரு 50 ஆர்டிகல் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் நிறைய ஷார்ட்கட் இருக்கு, பல வரிகள்ல படிச்சு முடிச்சிடலாம். அப்போ அடிப்படை உரிமையில ஒரு கொஸ்டின் வரும், அதுவும் மேபி அதிகபட்சத்துல ஆர்டிகல் கொஸ்டினா வருது. அடுத்து அடிப்படை கடமைகள் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் அமெண்ட்மெண்ட் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்டும் படிக்கும்போது அதுல வரக்கூடிய அமெண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதாவது சீர்திருத்தம், அரசியல் அமைப்பு சீர்திருத்தம் ஒரு டாபிக் இருக்கும்ல, அது எந்தெந்த டாபிக்ல அமெண்ட்மெண்ட் வந்தாலும் அந்த டாபிக் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு சில புக்ல நம்ம இந்தியன் பாலிட்டி 11th 12th புக்லயே இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் சொல்லிட்டு டேபிள் போட்டு கொடுத்துருப்பாங்க. நீட்டா இப்போ எல்லா அமெண்ட்மெண்ட் இருக்கும். அதுல முக்கியமான அமெண்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நீங்க என்ன செய்யலாம், தாராளமா நீங்க என்ன செய்யலாம், அதை மட்டும் நீங்க நோட் அவுட் பண்ணி தனியா படிச்சுக்கலாம். அப்போ எந்த டாபிக் படிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த டாபிக்ல அமெண்ட்மெண்ட் வந்தோம்னா அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அமெண்ட்மெண்ட் படிக்கும் போது அமெண்ட்மெண்ட் நம்பர், அமெண்ட்மெண்ட் எந்த வருடத்துல போடப்பட்டது, அந்த அமெண்ட்மெண்ட் எதுக்காக, இந்த 3 டாபிக் தான் படிக்க போறீங்க. அமெண்ட்மெண்ட்காக நம்ம முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் தனியா வீடியோவும் அப்லோட் பண்றோம். ஓகேங்களா, அப்போ அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. எதை படிக்கிறீங்களோ இல்லையோ ஒவ்வொரு டாபிக்லயும் வரக்கூடிய அமெண்ட்மெண்ட் முக்கியம். எக்ஸாம் நான் என்ன சொல்றேன்னா, அடிப்படை கடமைகள் நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ அதுல வரக்கூடிய அமெண்ட்மெண்ட் 42 அமெண்ட்மெண்டா, அது அடிப்படை கடமைகளை படிச்சு வச்சுக்கோங்க. டிபிஎஸ்பி வரக்கூடிய அமெண்ட்மெண்ட் இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறது இந்த ஒன்றிய நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில போஸ்டிங்ஸை படிச்சு வச்சுக்கோங்க. நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான், 1 பிஎம் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், அடுத்து வைஸ் பிரசிடென்ட், பிஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், இந்த 3 டாபிக். அடுத்து ஸ்பீக்கர் படிச்சுக்கோங்க. அவ்வளவுதான், 4 போஸ்டிங்க பண்ண 1 2 3 4 5 போஸ்டிங்க படிச்சு வச்சுக்கோங்க. 5 போஸ்டிங்ல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். 5 போஸ்டிங்ல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். அதிகமா ரிப்பீட் ஆகக்கூடிய கேள்வி பிரசிடென்ட் பத்தி ரிப்பீட் ஆகும், பிரைம் மினிஸ்டர் பத்தி ரிப்பீட் ஆகும். ரீசெண்டா இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ஸ்பீக்கரை பத்தி எல்லாம், சபாநாயகரை பத்தி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 5 போஸ்டிங்கை பத்தி சுத்தி அதற்கு நிறைய பாட்டிகா படிச்சோம். அடுத்து உள்ளாட்சி அமைப்பு, பஞ்சாயத்து ராஜ் ரொம்ப முக்கியம். இதுல நம்ம படிக்க வேண்டியது கமிட்டி கம்பல்சரி படிச்சு. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி இருக்குதா, அந்த கமிட்டி போடப்பட்ட வருஷம் அவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க, முடிஞ்சதா, இதெல்லாம் இந்த டாபிக் தான். அப்போ அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அரசு நெறிமுறை கோட்பாடு, ஒன்றிய நிர்வாகம். நான் வந்து என்ன சொல்றது, இது வரைக்கும் கேட்கக்கூடிய கேள்விகளை அனலைஸ் பண்ணிட்டு இதை மட்டும் நீங்க படிங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் டாபிக் அப்படியே படிச்சுக்கலாம் டைம் இருக்கிற பட்சத்தில். ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் தான் நான் சொல்றேன். இது எதாவது மட்டும் தான் படிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க இதை மட்டும், அப்பதான் ஸ்கோர் பண்ண முடியாது. உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ். ஓகேவா,
அடுத்து இந்த மத்திய மாநில அரசு உறவுகள் லைட்டா பாத்துக்கோங்க, ஆர்டிகளும் அது இருக்கக்கூடிய எக்ஸாம் சர்க்காரி கமிஷன் இதெல்லாம் வரும். அடுத்து அடுத்து இதுல நம்ம பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா இந்த பாடிஸ் அதிகமா பாத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து கன்சியூமர் பாடிஸ், அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் பாடி, பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாடி, அப்புறம் இந்த ஊழல் தடுப்புல 2 இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கேட்பாங்க. சிபிஐ, சிவிசி 2 படிச்சுக்கோங்க. ஓகே, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் 2 டாபிக்க படிச்சு வச்சுக்கோங்க, முக்கியம். ஓகே, அப்ப இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தான், ஓரளவுக்கு படிச்சா போதும். ஆனா கொஸ்டின் ரிமைனிங் டாபிக்ல இருந்து வரும். நான் சொல்றது இதை படிச்சு முடிங்க. ஒரு மினிமம் ஸ்கோரிங் ஒரு இந்த யூனிட்ல ஒரு 6 ஒரு 5 இந்த ரேஞ்சில் நம்ம இந்த யூனிட்ல நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறோம். அதுவும் அப்போ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மெயினா படிக்க வேண்டியது சீர்திருத்தம், அரசியல் அமைப்பு சீர்திருத்தம். எப்ப என்னென்னலாம் வருது, எந்தெந்த முக்கியமானது, என்னென்ன வருஷம், அதோட இயர், அது படிக்கணும். அதுக்கடுத்து கமிட்டி, அதாவது என்னென்ன இயர்ல போடப்பட்ட முக்கியமான கமிட்டி. எக்ஸாம்பிள் பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி, மண்டல் கமிஷன், அதுக்கப்புறம் என்ன சொல்றது ஃபண்டமெண்டல் டியூட்டியை ரிவைவ் பண்றதுக்காக வர்மா கமிட்டி. இந்த மாதிரி கமிட்டி தான் போடப்பட்ட வருஷத்தை மெயினா படிச்சுக்கோங்க. சிம்பிளா மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டுருவாங்க, அவ்வளவுதான். அப்போ அமெண்ட்மெண்ட், கமிட்டி, அதுக்கப்புறம் பேசிக்கா பாலிட்டியில படிக்க வேண்டிய ஒரு சில விஷயம் இருக்கும். பேசிக்கா சிலபஸை கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனா பேசிக்கா படிக்கணும். என்னது? அரசியலமைப்புடைய பகுதிகள், அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அட்டவணை, அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய என்ன சொல்றது அந்த எங்க இருந்து பாரம் செய்யப்பட்டது, அதாவது கடன் வாங்கப்பட்ட ப்ரொவிஷன்ஸ், எங்க கடன் வாங்குறது. அப்போ இதை மட்டும் நீங்க பேசிக்கா படிச்சீங்கன்னா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி எதிர்பார்க்கலாம். அப்போ படிக்க வேண்டிய டாபிக் செலக்டிவா படிங்க, ஈஸியா நமக்கு கிளியர் பண்ணிட்டு போயிடும். அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.